வணக்கம் அன்பான வன்னியகுல சத்திரிய உறவுகளே. நேற்று 2/3/2026 திருவண்ணாமலை மாவட்டம் சம்பந்தனூரில் கௌதம நதிக்கரையில் அண்ணாமலையார் வல்லாள மகாராஜாவிற்கு திதி கொடுத்தார். இந்த முறையை சம்பந்தனூர் ஊர் கவுண்டர்களும் திருவண்ணாமலை வன்னியர் மடாலய நிர்வாகிகளும் இணைந்து நடத்தினர். இன்று 3/3/2026 திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையாருக்கு மகுடாபிஷேகம் நடைபெற உள்ளது. இம்முறையை வன்னியர் மடாலய நிர்வாகிகளும் சம்பந்தனூர் வன்னியகுல சத்திரிய மரபணுகளும் செய்கின்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரும் வன்னியர் மடாலய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகள். அதோடு இந்த நிகழ்ச்சியை பல்வேறு சிரமங்களுக்கிடையே அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு தனி ஒரு ஆளாக நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வன்னியர் மடாலய மேலாளர் உயர் திரு நடராஜ் கவுண்டர் நம்மிடையே உள்ளார். ஐயா வணக்கம். 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 இன்னைக்கு என்ன விஷயம் நடைபெறுது? திருவண்ணாமலை வன்னியகுல சத்திரிய வல்லாள மகாராஜா மடாலய சங்கத்தின் சார்பாக 2/3/2026 திங்கட்கிழமை பள்ளிகொண்டாப்பட்டு கௌதம நதிக்கரையில் சம்பந்தனூர் பொதுமக்கள் உறவு முறைப்படி வல்லாள மகாராஜா சிவனாக அவதரித்து அண்ணாமலையார் நேற்றைய தினமாவது தீர்த்தவாரி விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதை முன்னிட்டு இன்றைய தினம் 3/3/2026 அன்று அண்ணாமலையார் திருக்கோயிலில் அவதாரம் எடுத்த சிவபெருமானுக்கு இன்றைக்கி மகுடாபிஷேகம் மாலை 7 மணி அளவில் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இது சம்பந்தமாக நமது சமுதாய பெரியோர்களும் தாய்மார்களும் வந்து இந்த சிறப்பான மகுடாபிஷேகம் வல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையாரை மகனாக உருவெடுத்து இன்றைக்கி பெரிய மகுடாபிஷேக விழாவை இந்த மடாலயத்தின் தலைவருமான ஜி கண்ணன் அவர்களும் மடாலயத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் சம்பந்தனூர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை இங்கு சிறப்பான முறையில் அண்ணாமலையாருக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். అందరికీ నమస్కారం. ఇక్కడ వల్లాల మహారాజా యాన్సిస్ట్రల్ సెరమనీ అనేది కండక్ట్ చేయడం జరిగింది. వల్లాల మహారాజాకి సాక్షాత్ అన్నమలయ్యారు కొడుకుగా వచ్చి ప్రతి సంవత్సరము తన తిథి కార్యక్రమాలు తనే స్వయంగా నిర్వహించడం జరుగుతుంది. ఇక్కడ ప్రతి సంవత్సరము వన్యకుల క్షత్రియ మఠం వారు, ఇక్కడ సమంతనూరు వన్యకుల క్షత్రియ బంధువులందరూ ప్రతి సంవత్సరము ఇక్కడ వల్లాల మహారాజా ద్వారా చేతుల మీదుగా తన తండ్రికి వల్లాల మహారాజుకి అన్నమలయ్యారు చేతుల మీదుగా పిండ ప్రదానం అనేది జరుగుతూ ఉన్నది. నిన్న మార్చి 2, 2026 అన్నమలయ్యారు తిరువన్నమలై ఆలయం నుంచి సమంతనూరు పల్లికొండపట్టు గౌతమి నది తీరానికి వచ్చి తన తండ్రి అయిన వల్లాల మహారాజుకి తిథి తర్పణాలు ఇవ్వడం జరిగింది. తదుపరి 23 మార్చి 2026 వల్లాల మహారాజా కొడుకైన అన్నమలయ్యారికి ఉన్నమలై అమ్మన్నవారికి పట్టాభిషేకం చేసి ఈరోజు సాయంత్రం 6 గంటల నుంచి నైట్ 9 గంటల వరకు పట్టాభిషేకం అనేది నిర్వహించబడుతుంది. యావత్తు అగ్నివన్య కులక్షత్రియ బంధువులందరూ విచ్చేసి స్వామివారి కృపకు ప్రాజ్ఞులు కావాలని కోరుతూ ఫ్రమ్ అగ్నివన్య కులక్షత్రియ మండపం తిరువన్నమలై అండ్ సమంతనూరు అగ్నివన్య కులక్షత్రియ బంధువులందరూ విజ్ఞప్తి. వర్మ సాయిరాం వర్మ అవాజ్ ద డే. ఓకే. అందరికీ నమస్కారం. నా పేరు సాయిరాం వర్మ. నేను ఆంధ్ర నుంచి వచ్చాను. ఈరోజు అరుణాచల దేవాలయంలో వల్లాల మహారాజా గారి కార్యక్రమాన్ని చాలా గొప్పగా నిర్వహించారు. మేము చాలా ప్రౌడ్గా ఫీల్ అవుతున్నాము. ఈ కార్యక్రమాన్ని నిర్వహించిన వన్నియర్ మఠం అరుణాచలంలో వల్లాల మహారాజా మండపం కార్యనిర్వాహకులకి అందరికీ నా ధన్యవాదాలు. మమ్మల్ని ఇక్కడికి ఆహ్వానించిన மோகன் அண்ணக்கு கூட చాలా ధన్యవాదాలు. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே. நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் மறுபடியும் கட் பண்ணு. வணக்கம் உறவுகளே. இன்று திருவண்ணாமலை ஆண்ட சத்திரிய பேரரசர் வல்லாள மகாராஜாவிற்கு உறவுகளே, நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டம் நீ வீடியோ ஆன் பண்ணிட்டியா? வணக்கம் உறவுகளே. இன்றைய திருவண்ணாமலை மாவட்டம் சவுண்டு கேட்குதுப்பா.
வணக்கம் உறவுகளே, நேற்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டம் சம்பந்தனூரில் வல்லால மகாராஜாவிற்கு மாசி மகத்தன்று திதி கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 3/3/2026 திருவண்ணாமலை கோவிலில் அண்ணாமலையாருக்கு வன்னியகுல சத்திரிய மரபினர்கள் மகுடாபிஷேகம் செய்ய உள்ளனர். இது ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு. தொடர்ச்சியாக 684 வருடங்களுக்கு மேலாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த வன்னிய மடாலய நிர்வாகிகளும் வன்னியகுல சத்திரிய மரபினர்களும் இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை நடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியானது, அதாவது சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் எவ்வளோ பேர் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறாங்க. வல்லால மகாராஜா திருவண்ணாமலையும் துவார சமுத்திரத்தையும் ஆட்சி செய்தார். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சிறப்பு வல்லால மகாராஜாவுக்கு கிடைக்குது. ஏன்னா தெற்காசியா முழுக்க சோழர்கள் ஆட்சி செய்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு வல்லால மகாராஜா கிடைக்கும். என்னன்னா வல்லால மகாராஜாவிற்கு சிவபெருமானே திதி கொடுக்கிறார். அதனை முன்னிட்டு இன்று வல்லால மகாராஜாவிற்கு பிறகு சிவபெருமான் இன்று அரசராக முடிசூட்டும் தினம். இன்று மகுடாபிஷேகம் செய்து அவர்களுக்கு நாங்கள் முறை செய்ய இருக்கிறோம். இந்த பொன்னான வரலாற்று நிகழ்விற்கு ஆதரவளித்த வருகை புரிந்த அனைத்து நல்வலுக்கும் நன்றிகள். சுத்தமான பள்ளி பையன்